டயட்டில் இருக்கிறவங்க நிறைய காய் சாப்பிட்ணும், கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கணும். அன்றைக்கி நான் நல்ல சொரக்காய் கூட்டு, கேரட், மாங்காய், வெள்ளரிக்காய், கேப்சிகம், தயிர் கொஞ்சம், நேற்று வச்ச கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஊறுகாய் மிளகா, கொஞ்சமாக சாதம். இப்படி தான் நிறைய காய் வச்சு கொஞ்சமாக சாதம் வச்சு சாப்பிட்ணும். உடனே எனக்கு பசி வந்துருச்சு, கொஞ்சம் பாலை காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சமைச்சி முடித்த அடுத்த நிமிஷமே அந்த மோடையை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிடணும். அப்புறமா பார்த்துக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இந்த கதையே பிடிக்காது எனக்கு. அந்த ஸ்பாட்டு இந்த பக்கம் சமையல் முடித்த உடனே அந்த பக்கம் நல்லா க்ளீன் பண்ணி மோடையை வச்சுருவேன். நான் இந்த வாட்டி என்ன சமைச்சேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல சாதம் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் கேப்சிகம் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துடுச்சு. கொஞ்சம் சேலடுக்கு கட் பண்ணி வச்சுட்டு கேரட், அப்புறமா மாங்காய். ஆக்சுவலி கேரட்டோட லெமன் உப்பு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சீசன் அப்படின்றதுனால கேரட்டு கூட கொஞ்சம் மாங்காய் போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதுக்குள்ளே சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதே குக்கரில் சொரக்காய் கூட்டு பண்ணேன். சொரக்காய் கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சொரக்காய், பயத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் காரத்துக்கு வேணும்னா மிளகாப்பொடி, உப்பு, அவ்வளோதான். சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு வாணலி எடுத்து கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சோண்டு சீரகம் வாசனைக்காக போட்டு இந்த கூட்டு இருந்ததில் குக்கரில் அதை எடுத்து கொட்டிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா உங்கள் சொரக்காய் கூட்டு தயார். அதுக்கு வேணும்னா கொஞ்சம் நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. சாப்பாடு தாங்க சொர்க்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். தேங்க்யூ.